நம்ம கட் பண்ணல அப்படின்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும், காய்க்கவே காய்க்காது. அதனால இந்த மெயின் ஸ்டெம்ல இருந்து வரக்கூடிய அந்த பிரான்ச்சஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு 3 நோட் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த மெயின் பிரான்ச்லேருந்து 1 2 3 இதை இங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒன்றுமே இல்லை, எல்லாம் காஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி தான் வருஷம் வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் வரும். இவ்வளோ கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணுறப்போ மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஹைட்டாக வளர்ந்த செடியெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செடிங்களோட வருங்காலத்தை கருதி மீன் அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த போதிய வெளிச்சம்லாம் கிடைக்காம ரொம்ப காய்க்காது. அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரூன் பண்ணுறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஏற்கனவே காம்போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அங்கே போய் போட போகிறேன். எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுரும். கார்டன்லேருந்து கட் பண்ணக்கூடிய எல்லா செடியும் வந்து இந்த ஓரத்தில் போட்டிருக்கோம். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மல்ச் மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். மல்பரி எப்போவுமே வந்து ரொம்ப பெரிய மரமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஹைட்லவே வந்து கட் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கீழெல்லாம் நிறைய காய்க்கும். இதை விட நம்ம வந்து ரொம்ப ஹைட்டாக விட்டோம் அப்படின்னா ஏறி பறிக்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால வந்து ஒரு ஹைட் வச்சுட்டு நம்ம வந்து மீதியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 மரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, நிலத்தகராறு, இடம் இல்லை. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விடும்போது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் இடம் கிடைக்கும். இந்த சைடில் வந்து இந்த பிரான்ச் போய் அந்த மரத்தை போய் இடிக்க பார்க்குது. இந்த பிரான்ச்சை இங்கேருந்து கட் பண்ணலாம். இந்த பிரான்ச் வந்து யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் அந்த சைடு போயிட்டுருக்கு. அப்புறமா இதை பார்த்தோம் அப்படின்னா போய் இந்த